ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அரவான் களப்பலி. துருபதனின் மகளான திரௌபதியை போட்டியில் வென்று அர்ஜுனன் திருமணம் செய்து கொள்ள எண்ணி தன் தாய்கிட்ட வந்து தான் ஒன்றை வென்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொருள் எதுவென தெரியாத குந்தி அதனை நீங்கள் ஐவருமே சமமாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பயனாய் பாஞ்சாலி ஐவருக்குமே துணைவியா மாறினாங்க. அர்ஜுனனின் இந்த செயல் விதிமீறிய செயல் அப்படிங்கிறதால அவன் தலைநகர் இந்திரபிரஸ்தத்தில் இருந்து ஓராண்டுகள் தலையாத்திரை செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்ல, அர்ஜுனனும் பாரத வருஷத்தின் வடகிழக்கு பகுதிக்கு போனான். அங்கு நாக வம்சத்து இளவரசி உலுப்பி என்னும் பெண் மீது அர்ஜுனன் காதல் கொண்டான். அங்கு இருவருமே திருமணம் செய்து கொண்டு ஒரு மகனையும் பெற்றெடுத்தாங்க. அவர் பெயர்தான் அரவான். அவனையும் உலுப்பியையும் அங்கேயே விட்டுவிட்டு அர்ஜுனன் தன்னோட புனித யாத்திரையை மேலும் தொடர்ந்தான். அரவானோ தன் தாயின் அரவணைப்பிலேயே நாகலோகத்திலேயே வளர்ந்து வந்தான். மகாபாரத போர் துவங்கிய போது அர்ஜுனன் தன் மகன் அரவானை போரில் உதவ அழைத்ததனால் அரவான் போர்ல கலந்து கொள்ள வந்து சேர்ந்தார். தமிழ்நாட்டுல மட்டும் அரவான் போருக்கு களபலியாக பலி கொடுக்கப்பட்டார் அப்படின்னு கூறுது. ஆனா வேறு பல மகாபாரத கதைகள்ல அரவான் 8 நாட்களும் போரிட்டதாகவே கூறப்படுகிறது. 8ஆம் நாள் போரில் துரியோதனன் ஏவி விட்ட அலம்பூசன் எனும் அரக்கனால அரவான் கொல்லப்பட்டதாகவும் அவங்க வரலாறா சொல்றாங்க. இந்த களபலி பற்றி சொல்லப்படும் கதை இதுதான். போர் துவங்குவதற்கு முன்பாக துரியோதனன் களபலி கொடுக்க நாளையும் ஆலயம் தீர்மானிக்க எதிரான ஜோசியத்துல வல்லவரான சகாதேவன் கிட்ட வந்து ஆலோசனையை கேட்டு களபலிக்கான நேரத்தை முடிவு செய்து கொள்கிறான். களபலிக்கு அர்ஜுனன் மகன் அரவானே தகுதியானவன் அப்படின்னு கருதி அவன்கிட்ட பேசி துரியோதனன் அவன் சம்மதத்தையும் பெற்று விடுகிறான். துரியோதனனின் இந்த சதியை அறிந்து கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் அரவான் கௌரவர்களின் வலையில் விழுந்து விடாமல் பாண்டவர்களுக்காக உயிர் தியாகம் செய்யும்படியாக ஒரு திட்டமும் திட்டுறாரு. அதன்படி தருமன் கிட்ட சென்று களப்பலி பற்றி சொல்லி, இந்த பலிக்கு தகுதியானவர்கள் 4 பேர், அதுல நானும் ஒருவன் அப்படின்னு சொன்னாரு கண்ணன். மற்ற மூவர் சால்யன், இவர் துரியனுடன் இருப்பவர். மற்றொருவர் அர்ஜுனன், அடுத்தவன் அர்ஜுனனின் மகன் அரவான் அப்படின்னு சொன்னாரு கண்ணன். இதில் அரவானே சரியான தேர்வு என்று முடிவு செய்து அரவானையே பலி கொடுக்க சம்மதமும் பெறுகின்றனர். இப்படியாக அந்த வீர நாகர்குல இளைஞன் மகாபாரத போரின் களப்பலி ஆகிறான். மகாபாரத போர் துவங்கும் முன்பாக தாங்கள் வெற்றிக்காக சர்வ லட்சணமும் வீரமும் ஒருங்கே பொருந்திய ஒருவனை பலி கொடுக்க வேண்டும் அப்படின்ற சூழ்நிலையில அரவான் தானே பலியாக சம்மதமும் தந்தாரு. அப்படி அரவான் தன்னை களப்பலியாக கொடுக்க முன்வந்த காரணத்தால அவனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 3 வரங்களையும் கொடுத்தாரு. அதன்படி அரவான் தான் இறக்கும் முன்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விருப்பம் தெரிவித்தார். அதன்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு மோகினி அவதாரம் கொண்டு அவன் வேண்டுதலையும் நிறைவேற்றினார். போரில் அரவான் களப்பணியானதும் மோகினி விதவையாகி விடுறாங்க. இதைத்தான் அரவாணிகள் கூவாகும் திருவிழாவில் அரவான் இறப்பையும் அதை தொடர்ந்து தாங்கள் விதவை கோலம் பூணுவதையும் செய்து காட்டுகிறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரவானுக்கு கொடுத்த மற்றொரு வரத்தின் மூலம் வெட்டுண்ட அவருடைய தலையில் உள்ள கண்கள் மகாபாரத போர் முழுவதையும் பார்க்கும் சக்தியை கொடுத்தார். திரௌபதி அம்மன் கோயில்களில் ஒரு கம்பத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு தலையை இப்போதும் நம்ம பார்க்கலாம். அதுதான் அரவான் தலை. கிராமங்களில் அரவான் தலையை மரத்தால் செய்து வைத்துக் கொள்வாங்க. அந்த தலை அவர்களை தீமைகளில் இருந்து காக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. திரௌபதி அம்மன் கோயில்களில் வைக்கப்பட்டிருக்கும் அரவான் தலையில் முகத்தின் பெரிய மீசை, உருண்டையான கண்கள், பெரிய காதுகள் ஆகியவற்றுடன் காணப்படுவர். தலையில ஒரு மகுடம், நெற்றியில் பரந்த நாபம், காதில் தொங்கும் காதணிகள் இவற்றையும் பார்க்கலாம். மகுடத்தின் மீது ஒரு நாகம் படம் எடுத்து ஆடுவது போன்ற தோற்றமும் காணப்படும். சில இடங்கள்ல அரவானின் வாயில் இருபுறமும் கோரை பற்களும் இருக்கும். திருவிழா காலங்கள்ல அரவான் தலை ஊர்வலமாக தாரை தப்பட்டைகளுடன் முழுங்க எடுத்து செல்வாங்க. இரவில் அரவான் கதை நடக்கும் போது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கேட்பாங்க. முன்காலத்துல போர்கள் நடக்கும்போது படை வீரர்களாக செல்வோரில் சிலர் பெற்றோர், மனைவிமார்கள் ஆகியோர் வருத்தப்பட வைத்து விட்டுத்தான் போருக்கு செல்வாங்க. அப்படி செல்பவர்கள் போரில் மாண்டு போய்விட்டா அந்த குடும்பத்தார் படும் வேதனையைத்தான் அரவான் கதை மக்கள் உள்ளங்களில் ஆழமாக பதிவிடுகிறது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.